بسم الله الرحمن الرحيم. யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை பெருக்கி கொடுன்னு கேளு, அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறான், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், பத்தினித்தனமான கற்புள்ள வாழ்க்கையை கேட்கிறேன், வல் கினா செல்வத்தை கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறான். ஏழ்மையில இருக்கு நீ கேளு, பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ஏழ்மை இப்படி ஆயிடுச்சே, அவனுக்கு எல்லாம் செல்வம் இருக்குதே, நம்மிடத்துல செல்வம் இல்லையே, அப்படி புலம்பாத, அப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாகாத, அப்படி தேவையில்லாம வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொட்டிடாத. செல்வத்தை கேட்கிறது தப்பு கிடையாது. அப்ப செல்வம் இல்லாம இருப்பது ஒரு இழப்பு என்றால், செல்வம் இருப்பவர்களும் பல்வேறு இழப்புகளை சந்திக்கத்தான் செய்கிறார்கள். அவன் செல்வம் என்ன யோசிக்கணும்? காசு இருக்குது, வறியவன் செல்வந்தனிடம் என்ன மைனஸ் இருக்குன்னு அதை பார்க்கணும். செல்வம் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன பார்க்கிறது? இதையெல்லாம் பார்த்து எங்க கூட அவன் இப்படி அழகா தூங்குறானு, நமக்கு தூக்கம் வரலையே. அவன் என்னத்தை போட்டாலும் அவனுடைய கிரைண்டர் அரைச்சி கழிவை தள்ளி விட்டுருத, நம்ம கிரைண்டர் அரைக்க மாட்டேங்குத. அவனுக்கு தூக்கம் வர்றவன் நமக்கு தூக்கம் வரலையே. அதை போட்டு கணக்கு பண்ணாத நீ. அவனுக்கு ஏற்படுற பிளஸ் மைனஸ் என்ன அதை நீ பாரு. உனக்கு செல்வத்தால் கிடைச்ச பிளஸ் என்ன அதை நீ பாரு. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல, அவனுக்கு கிடைக்காத நிறைய நன்மைகள் உனக்கு வழங்கப்பட்டிருக்குதுப்பா. செல்வம் இல்லாதவன் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா? இந்தியாவில இருந்து செல்வம் இருக்க போய் ஹஜ்ஜுக்கு போவ, ஹஜ்ஜு நன்மைகளை பெற்றுக் கொள்வாய். செல்வம் இல்லாதவர் ஜகாத்து கொடுக்க முடியுமா? நீ செல்வம் வச்சிருக்கனால ஜகாத்து கொடுக்கிற, அது உனக்கு கிடைச்ச நன்மை. செல்வம் இல்லாதவர் தர்மம் பண்ண முடியுமா? காசு பணத்தை வச்சிருக்க தர்மம் பண்ணுவாரு. செல்வத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவோ நன்மைகளை செய்ய முடியும். நீ அதையெல்லாம் நினைச்சு பாரு. அதை போட்டு நீ உள்டாவை இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. செல்வம் இல்லாதனால அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஏழை சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கு, அதை நீங்க நீக்கி தரணும். என்ன? அல்லாஹ்விடத்துல நன்மையை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று எங்களுக்கு நீங்க பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை. செல்வந்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைக்கிறாங்க, நாங்க செய்யக்கூடிய நல்லறங்களை செய்யறாங்க. அத்தோட அவங்க கையில காசும் இருக்குது, காசு பணத்தை வைத்துக் கொண்டு தர்மம் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. அப்ப அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தொழுகைக்குரிய நன்மை கிடைச்சிருது, நோன்புக்குரிய நன்மை கிடைச்சிருது, தர்மத்துக்குரிய நன்மை எங்களுக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கிடைக்குது, நாங்க என்ன பண்றது? அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில ஏழை சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தர்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுனீங்கன்னா நீங்கள் அடைந்த நன்மையை உங்களை விட முந்திக் கொண்டு யாரும் அடைய முடியாது. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற நன்மையை உங்களை விட யாரும் முந்திக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா போய் அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சஹாபாக்கள். கொஞ்ச நாள் ஆச்சு, இவங்க தஸ்பீஹ் செய்யறத பார்த்து என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க பணக்கார சஹாபாக்கள் கேட்கறாங்களா? கேட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லாம மறைக்க முடியாதுல, சொல்லித்தானே ஆகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் செய்றோம், மேட்ரு முடிஞ்சிச்சு. அவர் பணக்காரன் தொழுது முடிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ட்டார். ஆஹா, திரும்பவும் நன்மையில போட்டி போடுறாங்களே, முடியலையே. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே போட்டிக்கு வந்துட்டாங்க, வேற ஏதாவது வழியை சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். அந்த செல்வம் என்பது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிற பரிசு. செல்வத்தின் மூலமா சில நன்மைகளை தேடிக்கொள்ள முடியும், தேடிக்கொள்கிறார்கள். அப்ப செல்வம் வழங்கப்பட்டவர் செல்வத்தை வைத்து நினைத்தால் மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும். அவர் நினைத்தால் தாழ்வினும் தாழ்ந்தவராக, இழிவினும் இழிந்தவராக அவர் மாறி போகவும் முடியும். செல்வத்துல ரெண்டும் இருக்குது, நீங்க ரெண்டையும் பாருங்க சொல்லிவிட்டு மேலே எச்சரிக்கிறான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் நேர தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தா பள்ளிவாசல்ல கடுமையான கூட்டம், என்றும் இல்லாத கூட்டம். ஏன் கூட்டம் அப்படின்னா, பக்கத்துல பஹ்ரைன்ங்கிற நாட்டுக்கு ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுருந்தாங்க ஜகாத் பொருட்களை வசூலிக்கிறதுக்காக. அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழரை ஜகாத்தை வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அவர் ஜகாத்தை வசூலிச்சு வந்துட்டார். வந்த செய்தி ஊர்ல மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு. ஜகாத் பணம் வந்துருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, ஜகாத் பணத்தை வச்சிருக்க மாட்டாங்க,
டக்குன்னு அதை வந்து மக்களுக்கு கொடுத்து காலி பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம போனோம்னா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. சுபு தொழுது முடிஞ்சோன்னு சொல்ல கேட்கறாங்க, என்ன அபூ உபைதா வந்த செய்தி தெரிஞ்சிருச்சோ எல்லாத்துக்கும்? அப்படியே கேட்கறாங்க, அபூ உபைதா வந்து உங்களுக்கு தெரிந்து விட்டதோ? பள்ளியாசல்ல கூட்டம் நிறைஞ்சு வெளியுத, என்னமாவது ஒண்ணு கிடைக்குதுன்னா பொதுவாகவே அப்படித்தான் மனுஷன். சாதாரணமா பாருங்க, இப்ப கூட குறைஞ்சிருச்சு. கொஞ்ச நாளுக்கு முந்தி எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல மௌலிது ஓதுவாங்களா பள்ளியாசலுக்கு, மௌலிது ஓதுற நேரத்துல அந்த மௌலிது டைட்டில் பாருங்க பள்ளியாசல் நிறைஞ்சு வழிஞ்சது ஒரு காலத்துல. என்னடா சுபு தொலைக்கு வராங்க, லோடு தொலைக்கு வராங்க, அப்பமெல்லாம் இல்லாத மார்க்கப்பற்று ரசூலுல்லாஹ் மேல உள்ள பக்தி ரபியுல் அவ்வல்ல 12 நாளைக்கு மட்டும் என்ன எங்க இருந்து பொங்கிக்கிட்டு வழியுது அப்படின்னு பார்த்தா, அந்த 12 நாளும் வந்துட்டு போறவனுக்கு ஒரு கப் டீ கொடுப்பாங்க, ஒரு கதலி வாழைப்பழத்தை பிச்சு கொடுப்பாங்க, 10 பழத்தை கொண்டு வந்து ஆளு ஒரு பழம் பிச்சு கொடுப்பாங்க. சில ஊர்கள்ல கொஞ்சம் மிச்சரையும் பூந்தி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தபுருக்குன்ற பேர்ல இந்த உப்புமாவை கிண்டி அதுல கொஞ்சத்தை கொடுப்பாங்க. இப்படி என்னத்தையோ ஒண்ணு 2 ரூபா 3 ரூபா பெருமானம் உள்ள சாமா அன்னைக்கு கிடைக்கும். அப்பா பள்ளியாசல் நிறைஞ்சு வெளியிற கூட்டத்தை பார்த்தா இதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லவே செஞ்சாங்க, எலும்பு துண்டுகள் 2 கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த ஆதமுடைய மகன் இரவு நேர தொழுகைக்கு தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து விடுவானப்பா. ஓசியில கிடைக்குதுன்னா அது அப்படி ஒரு அது என்னெல்லாம் கால்குலேட் பண்றதுலாம் இல்ல. ஜவுளி கடையில இனாம்னு போட்டா போதும், இந்த குறிப்பிட்ட பிராண்ட் சேலை வாங்குகிறவர்களுக்கு ஒரு தீப்பெட்டி இலவசம், அடிச்சுக்கிட்டு தீப்பெட்டியை வாங்கிட்டு தான் போவோம். போடா சரி சேலையை வாங்க வந்தா வாங்கிட்டோம் அப்படி போக வேண்டாம். அது ஒரு பெரிய மேட்ரையில இதெல்லாம் ஒரு 2 ரூபா பேனா கொடுப்பாங்க. எனக்கு தரலையே பாரு, பக்கத்துல பெரிய கோடீஸ்வரன் இருப்பார், எல்லாத்துக்கும் கவர்ல அந்த ரம்ஜான் அன்பளிப்பு அப்படின்னு என்ன தேவைன்னா அப்பப்ப கடைகள் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேனா தூக்கி 2 ரூபா பெருமானம் தான் இருக்கும், வாங்கிட்டு போயிருவாரு. அவரு கொடுக்காரு, எனக்கு தெரியல ஆனா எனக்கே அப்படிம்பாரு. இவர் இது மாதிரி 20,000 பேருக்கு பேனா கொடுத்திருப்பாரு. ஆனாலும் ஓசியில கிடைக்கிறது வந்து இயற்கையிலே மனுஷனை வந்து நமக்கும் வேணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துதுல ரசூலுல்லாஹ் அதே சொன்னாங்க. இந்த உணர்வு எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? லல் ஃபக்ராஹஜா அலைக்கும் அன் துபஸதலக்கும் துன்யா கமா புசித்தத் மன் கான கபலக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா. தோழர்களே, உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மையை குறித்து அச்சப்படவே இல்லை. ஏழ்மையில நீங்க வெளியே வருவீங்களோ, ஏன்னா இவ்வளவு காலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து அத்தனை ஆண்டு காலமும் அவ்வளவு கஷ்டம் ஏழ்மையில, வறுமைக்கு மேல வறுமை, சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலைமை, உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாத ஒரு நிலைமை, இறந்து கிடக்கிற ஒரு தோழருக்கு கஃன் துணி இல்லாமல் இலைதலைகளை வைத்து கஃன் எடுக்கிற அளவிற்கு ஏழ்மை, வறுமையிலும் வறுமை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய வறுமையை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்திலே எந்த மனிதரும் எந்த சமூகமும் சந்தித்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கடுமையான வறுமை. அப்படிப்பட்ட வறுமை நிறைந்த காலங்களை எல்லாம் இறைவனுடைய பொருளாதார திட்டத்தின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜகாத் என்ற பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வெளியூர்ல இருந்து ஜகாத் கொண்டு வரப்பட்டு ஏழைகளுடைய பொருளாதாரம் மேம்படுகிறது. எந்த அளவிற்கு மேல்நிலைக்கு போகிறது என்றால், கடைசி காலத்துல எல்லாம் ஒரு இறந்து விட்ட ஜனாதா ஒரு மையத்து கொண்டு வரப்பட்டால் அதுக்கு தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த ஆளு யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருக்கிறாரா? ஒமன் தரக்க கல்லன், ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறாரா? ஆமா வாங்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் ஃபஅலைனா, அது நம்மை சாரும். அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு பைத்துல் மாலை சார்ந்தது. நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அந்த பணத்தை அடைச்சிடுறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அளவிற்கு ஒரு தனி மனிதனுக்கு கஃன் கொடுப்பதற்கு வசதி இல்லாத சமூகம் ஒவ்வொரு தனி மனிதனும் பட்ட கடனை தீர்க்கிற அளவிற்கு பொருளாதாரம் தன்னிறைவு பெறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் இப்ப பஹ்ரைன்ல இருந்து ஜகாத் வந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லல் ஃபக்ராஹஜா அலைக்கும், உங்கள் விஷயத்திலே நான் ஏழ்மையை குறித்து பயப்படவில்லை. அன் துபஸதலக்கும் துன்யா கமா புசித்தத் மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களும் செல்வங்களும் வாரி வாரி வழங்கப்பட்டது, அதே போன்று உங்களுக்கும் வழங்கப்பட்டு ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, எப்படி அவர்கள் இந்த செல்வத்திலேயே மூழ்கி அல்லாஹ்வை மறந்து இறை சிந்தனையை மறந்து நரகத்திற்கு உரியவர்களாக மாறி போனார்களோ, தமக்கு தாமே அழிவை தேடிக்கொண்டார்களோ, அதே போன்று நீங்களும் அதிலே மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் நான் அச்சப்படுகிறேன். காசு பணம் வந்து வழிகெடுத்துரும்பா, அது சாதாரணமான மேட்டில் ஒரு 2 பக்கமும் கூர்மையான ஆயுதத்தை போன்று. பணம் என்பது ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லன்னு சொன்னா பணம் வச்சிருக்கிறவன் அழிச்சு நாசமாக்கிரும்.
அவனுக்கு நிறைய கேடுகள் இருக்கிறது. பணம் இல்லாதவர் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு செல்வதை விட பல வருடங்கள் பின்தங்கித்தான் பணக்காரன் சொர்க்கத்துக்கு வருவான். ஏன்? இருந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும்ல. லக்கேஜ் நிறைய, பணக்காரர் இடத்துல லக்கேஜ் நிறைய, ஏழை இடத்துல லக்கேஜ் கம்மி. லக்கேஜ் கம்மியானவன் ஈஸியா என்ன கணக்கு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். நம்மளே ஒரு பஸ்ல போய் பஸ் ஏற போறோம், போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு 10 அடி இருக்குது, வண்டி பரம்பிட்டுட்டான். என்ன செய்வோம்? வேகமா ஓடி போய் ஜம்ப் பண்ணி புடிச்சு வண்டியை தொத்தி ஏறிடுவோம். இந்த வண்டியை விட்டா வேற வண்டி இல்லப்பா, வா சட்டு ஏறுவோம், வேகமா போய் புடிச்சு ஏறிடுவோம். இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, இப்படி ஒரு சூட் கேஸ், தலையில ஒரு சூட் கேஸ். எங்கூடி ஏறுவாரு, புட்டு ஓன அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ பஸ் போயிட்ட, அது அடுத்த பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்கேஜ் நிறைய இருக்கிறவர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. லக்கேஜ் எல்லாம் ஓடுனால வண்டியில மறுமையில அதே நிலைமை. எவனுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதோ அந்த செல்வம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்லணும். எப்படி செல்வம் வந்துச்சு, எப்படி செல்வம் போச்சு, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச. நல்லவராக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியவராக இருக்கட்டும், சொர்க்கத்தை பெறக்கூடியவராக இருக்கட்டும், கணக்க முடிச்சு சொர்க்கத்துக்கு வரைக்கும் லேட் ஆகலப்பா, ஒரு சட்டுன்னு போயிடுவாரு. அப்ப அதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னும் சொல்றான் அல்லாஹ், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமஸா, குறை கூறி கொண்டு புறம் பேசிக் கொண்டு தெரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் யாரு தெரியுமா? அல்லது ஜமா மாலம் அத்ததா. இந்த குறை கூறுறான் புறம் பேசுறான் சொல்றேன், அது யார் அப்படின்னா ஜமா மாலன், காசு பணத்தை சேர்த்தான், அத்ததா எண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரே காசு பணத்தை சேர்க்க வேண்டியது, ஒரு எண்ணி முடிச்சு போட வேண்டியது. அதை எண்ணி போட்டல கிடக்குங்க காலில் எண்ணு தானே, வேற எதையும் கூட்டல குறைக்கல, திரும்ப ஒரு கடுத்து எண்ணி மேல இந்த பக்கம் எழுதி வச்சாருன்னா 10,000, இந்த பக்கம் பரட்டி அந்த பக்கம் அந்த வெள்ளையில எழுதி 10,000. ஒரே காசு சேர்க்க வேண்டியது என்ன வேண்டியது. யஹ்சபு அன்னம் அலஹு அஹ்லதா, இந்த பொருள் அவனை நிரந்தரமாக இந்த உலகத்திலே தங்க வைக்கும் என்று எண்ணுகிறானா? கல்லா லயும்பதன்ன பில் ஹுதமா, இல்லை அவன் ஹுதமாவிலே எரியப்படுவான். வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமானா என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு, தத்தலிவாளல் அக்கிதா, அந்த நெருப்பு மூட்டப்பட்ட உடனே அது அவனது இதயத்தை சென்று தாக்கும். அப்படிப்பட்ட மூட்டப்பட்ட நெருப்பு யாருக்கு? காசு பணத்தை சேர்த்து வச்சு எண்ணிக்கிட்டே இருந்தானே அவனுக்கு. அம்மாடி அம்மா பெரிய பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்தினானே. உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில இழப்பு என்றால் அவன் பொருளாதாரத்தில் பல இழப்பு. இப்படி நிறத்துல, பலத்துல, பொருளாதாரத்துல, வாழ்க்கை வசதியில், அதிகாரத்துல எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் எந்த சிரமத்தை அனுபவிக்கிறானோ அதே போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மனிதர்களும் அனுபவிக்கிறார்கள். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், அரசியல்வாதி, அதிகாரி, முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி என்று யாரும் வித்தியாசம் இல்லாமல் அவரவருக்கு அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போன்று கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்கிறது என்பதை நினைத்தால் எல்லாரும் கஷ்டப்படுறான், நம்ம மட்டுமா? நம்முடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று இரண்டாவது நம்முடைய கவலைக்கு மருந்து தருகிறது. இன்னும் பல மருந்துகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் அடுத்தபடியாக நமக்கு ஏற்படுகிற துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வழிகாட்டுதல், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை சின்னஞ்சிறிய துன்பமாக, அற்பமான துன்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அற்பமான துன்பமாக மாற்றுதல் என்றால், நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம் ரொம்ப பெருசு, ரொம்ப பாரதூரமானது அப்படிங்கிற மாதிரியான மனோநிலை ஏற்படும் பொழுதுதான் தாங்க இயலாம புலம்புவோம். ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஒரு 2 ரூபா, வெறும் 2 ரூபாய் நஷ்டமா போச்சு, பெருசா கஷ்டப்படுவாரா, வருத்தப்படுவாரா? 2 ரூபா தானே போனா போதுன்றுவார். வெறும் 2 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு 2 ரூபா இல்ல 20 பைசா நஷ்டமானாலும் அவனுக்கு அது பெரிய பெரிய விஷயமா தெரியும். ஆனா ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு அற்பமான ஒரு 2 ரூபாயோ 2 காசுகளோ இழப்பு ஏற்பட்டால் அது அவனுக்கு இழப்பாவே தெரியாது, விட்டு தள்ளு போனா போயிட்டு போகுது என்று நினைப்பாங்க. இது மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பத்தையும் அதை நாம சிறுசாக்கணும். சிறுசாக்குறது எப்படின்னா,
சாதாரணமா சில விடுகதைகளை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன கோடு ஒண்ணு போட்டு இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு கோடு ஒண்ணு போட்டு இந்த கோடை சின்ன கோடாக்கணும், அழிக்க கூடாது, அழிக்காம கொள்ளாம இந்த கோடை சின்ன கோடாக்கணும். எப்படி அப்படின்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா சின்ன கோடா ஆயிரும்ல, அப்படின்லாம் ஒரு சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்றால், நமக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது இதை விட பெரிய துன்பத்தை நினைவு கூற வேண்டும். உலகத்துல நம்மை விட பெரிய துன்பத்துல கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்பணும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை விட சிரமப்படுகிற ஒருவன் உலகத்தில் இருக்கத்தான் செய்வான். ஒருத்தர் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, 2 லட்சம் ரூபாய் வியாபாரத்துல தொழில் துறையில நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று கவலைப்படுவார். இன்னொருத்தர் 4 லட்சத்தை இழந்துட்டு உட்கார்ந்திருப்பான். அவனை பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உன்துரு இலாமன் அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறவர்களே, உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களே, அல்லது உங்களை விட பாதிக்கப்பட்டவர்களை நோக்கி உங்கள் பார்வைகளை நீங்கள் திருப்புங்கள். வலா தன்முரு இலாமன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு மேல் இருக்கிறவர்களை நோக்கி உங்கள் பார்வையை திருப்பாதீர்கள். அப்படி உங்களுடைய பார்வையை அமைத்துக் கொண்டால், நம்ம என்ன பெரிய கஷ்டப்படுறோம், நம்மளை விட அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நம்ம பரவாயில்லப்பா, அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான். உடல்ல நமக்கு ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு போச்சு, ஊனம் ஏற்பட்டு விட்டது, ஒருத்தருக்கு கை இல்லையே, கை இருக்கிறவங்களை பாக்குறதை விட கையும் இல்லாம காலும் இல்லாம சில பேர் இருப்பாங்களே, அவங்கள பார்த்தா இவருக்கு மன சாந்தி ஆயிரும். நமக்காக எல்லாம் கையை கொடுத்திருக்கிறான், அவருக்கு கையும் இல்ல காலும் இல்ல, என்ன செய்வாரு? நமக்காக ஒரு கை தான் போச்சு, அவருக்கு 2 கையுமே இல்லை, என்ன பண்ணுவாரு? ஒரு கை வச்சிருக்கிறவர ஒரு கை இல்லாம கஷ்டப்படத்தான் செய்வார். வெறும் ஒத்த கையை வச்சுக்கிட்டு சாப்பிடுறது, குளிக்கிறது, சுத்தப்படுத்துறது, எல்லா வேலைகளையும் செய்வது கஷ்டம்தான். ஆனால் 2 கை இல்லாம போறது அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம்ல. அதை நினைச்சு பாருங்க. அப்ப நமக்கு தெரியும், பரவாயில்லப்பா, நமக்கு அல்லாஹ் ஒரு கையை கொடுத்திருக்கிறான, அவருக்கு 2மே இல்லாம ஆக்கிட்டானே, காலும் இல்லாம ஆக்கிட்டானே, நமக்காக காது மட்டும் தான் கேட்கல, அவருக்கு கண்ணும் தெரியாம போச்ச, வாயும் பேச முடியாம போச்ச. இப்படி ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை விட அதிகபட்சமாக துன்பத்தால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி தங்கள் பார்வைகளை திருப்ப வேண்டும், தங்களின் சிந்தனைகளை திருப்ப வேண்டும். அவ்வாறு திருப்புகிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த துன்பமும் துயரங்களும் அற்பமானதாக தோன்றும். இப்படி திருமறை குர்ஆன் நாம எடுத்து பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக இப்படிப்பட்ட பார்வையை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை, சான்றுகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறார். அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறாங்க. அப்ப அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ரொம்ப வீரியத்தோட, ஆதாரபூர்வமான சான்றுகளோட, இறைவனிடமிருந்து கொண்டு வந்த அற்புதங்களோட பல கோணங்கள்ல மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அவ்வாறு எடுத்து வைக்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ, நியாயமான சிந்தனை இருக்கிறதோ, அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா மறுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எதிராளிகளிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சான்றுகளும் இல்லை. நபிகள் நாயகம் அந்த அளவிற்கு வலுவான ஆதாரத்தை எடுத்து வைத்து, வலுவான நியாயமான சான்றுகளை எடுத்து வைத்து, நீங்கள் ஒரே இறைவனை தான் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமா மக்களுக்கு போதனை பண்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலே மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? பெரும்பாலான மக்கள் நபிகள் நாயகத்தை பொய்ப்படுத்துறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல அப்படின்னு மறுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் பண்றாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வேதனை ஏற்படுகிறது.
அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்கன்னா, இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏத்துக்கல என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை பாழாய் போயிடுமே, நிரந்தரமான நரகத்துல போய் விழுந்துருவாங்களே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறாங்க. எந்த அளவுக்கு கவலை முற்றி போகிறது என்றால், அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்களுடைய கவலையை பார்த்து அல்லாஹ்வே கவலைப்படுற அளவு. பல அல்லக பாஹு நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினூ பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. நபியே, அந்த மக்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, அதை நினைத்து கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? கவலைப்பட இவ்வளவுதான் உங்களை வருத்திக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க வேலை என்ன? எடுத்து சொல்ற வேலை. ஃபஹல்லல ருசுல் இல்லல் பலாகுல் முபீன். தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அவன் கேட்டா கேட்கறான், கேட்காம போறான், கேட்கலன்னா மறுமையில அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறான். கேட்டு விட்டார் என்று சொன்னால் மறுமையில அதற்குரிய நற்கூலியை பெற்றுக் கொள்கிறார். நீங்க எதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் அலட்டிக்கிறீங்க என்று அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கவலை அதிகரிக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஃபலா தذهب நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத்தின். அவர்களுக்காக கை செய்தப்பட்டு உம்முடைய உயிரை நீர் போக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் கொஞ்சம் போதும் உசுர விட்டுறிய போல இருக்குத அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிற அளவிற்கு நபிகள் நாயகத்துடைய கவலை எல்லை மீறுகிறது. இன்னைக்கு உலகத்துல யாரும் அப்படி கவலைப்படுறது இல்லை. ஒருத்தர் தாவா பணி செய்யக்கூடியவர்கள் கூட பிறரிடத்துல பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்க மறுத்தால் அதுக்காக வேண்டி நினைச்சு கவலைப்பட்டு அழுது புலம்பி அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அப்படி இருக்க முடியல. இந்த மக்கள் மீது வருத்தப்பட்டு சமுதாயம் முன்னேறணும், சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்கணும், மக்கள் எல்லாம் சொர்க்கம் போகணும், இப்படி கவலை எல்லை மீறி கொண்டு போகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? கவலைப்படுறாங்கன்னு தெரியுது, ரொம்ப பெரிய வருத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த வருத்தத்தை போக்குறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து பேசுகிறான். எப்படி சொல்றான்? வலகது குஸிப ருசுலும் மின் கப்லிக ஜாவு பில் பையினாத்தி வல் ஸுப்ரி வல் கிதாபில் முனீர். நபியே, உம்மை இந்த மக்கள் பொய்ப்படுத்துகிறார்கள், உம்முடைய தூதுத்துவத்தை ஏற்க மறுக்கிறார்கள், அதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். என்னமோ உங்களை மட்டும்தான் மறுத்த மாதிரி ரொம்ப கவலைப்படுறீங்களே, உங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்களை பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு முன்னர் ஏராளமான இறை தூதரை அனுப்பி இருக்கிறோம். ஜாவு பில் பையினாத், அவர்கள் தெளிவான சான்றுகளோடு வந்தார்கள். ஒரு ஸுப்ரி, அல்லாஹ்விடமிருந்து ஏடுகளோடு வந்தார்கள். ஒரு கிதாபில் முனீர், ஒளி வீசக்கூடிய வேதத்தோடு வந்தார்கள். உங்களை விட சூப்பரான கருத்துக்களோட எல்லாம் வந்தாங்க. ஆனா அவர்களே பயன்படுத்தப்பட்டார்கள். நீங்க மாத்திரம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க உங்களை விட ரொம்ப பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப மக்களால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி பல்வேறு வசனங்களில் நபிகள் நாயகத்திற்கு ஆறுதல் சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிரமப்பட்டவர்களை அல்லாஹ் உதாரணமாக திருமறை குர்ஆனிலே மேற்கோள் காட்டுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெரும்பாலான இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் உதாரணமா அல்லாஹ் காட்டுகிறான். பல இடத்துல மூசா நபியை கொண்டு நிப்பாட்டி, மூசா நபி பாருங்க, அவங்களுடைய சமுதாயம் அவங்களுக்கு செஞ்ச வேலைகளை பாருங்க, ஒண்ணா எடுத்து பேசுகிறான். எப்படி பேசுறான்? ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா. மூசாவுக்கு வேதனை கொடுத்தார்களே, அவங்கள மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. மூசாவுடைய சமுதாயம் மூசாவை எந்த அளவுக்கு துன்புறுத்துச்சு? கேள்விகள் மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க, கிண்டலுக்கு மேல கிண்டல் பண்ணி துன்புறுத்தினாங்க. இப்படி பல கோணங்கள்ல எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் துன்புறுத்தப்படணுமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான துன்புறுத்தல்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தாரால் வழங்கப்பட்டது. ஒன்னா எல்லாம் எடுத்து பேசுறான். முதல்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? இந்த கேள்வி கணைகளால் துன்புறுத்தப்படுவது, தேவையில்லாம கேள்வி கேட்கறது இருக்குல்ல, இந்த கேள்வி கேட்கறதுங்கிறது அது நல்ல கேள்விகள் கேட்டால் அந்த பதிலளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தரும். நல்ல கேட்கிறாங்க, ஆரோக்கியமான கேள்வி, தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக அல்லது தன்னுடைய இபாதத்துகளை பெருக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ்வுக்கு சிரம்படிவதற்காக நல்ல கேள்விகள் கேட்கிறார்கள் என்று இறை தூதர்களுக்கு சந்தோஷம் வரும். கேள்விகள் கேட்கிறது மார்க்க ஆர்வம் ஊட்டுகிறது. திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை எடுத்து பார்த்தால் கேள்வி கேட்பதை வலியுறுத்தி பல வசனங்கள் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சமுதாயத்து மக்கள் கேட்ட கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கு நபி அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலையும் பல்வேறு இடத்துல குர்ஆன் பேசுகிறது.
யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உம்மிடத்திலே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ், சொல்லுங்கள் அந்த இரண்டிலேயும் அதிகமான கேடுகளும் குறைவான பயன்பாடுகளும் இருக்கின்றன என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, வானத்தில் தோன்றுகிற பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸ், சொல்லுங்கள் அது மக்களுக்கு காலம் காட்டும் கருவி என்று சொல்லுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீன வபினஸ் சபீல், சொல்லுங்கள் நீங்கள் எதை செலவழித்தாலும் முதலில் உங்கள் பெற்றோருக்கு செலவழியுங்கள், அடுத்து உங்கள் உறவினர்களுக்கு செலவழியுங்கள், அனாதைகளுக்கு செலவழியுங்கள், ஏழைகளுக்கு செலவழியுங்கள், வழிபோக்கர்களுக்கு செலவழியுங்கள் என்று பதில் சொல்லுங்கள். இப்படி நிறைய வசனத்துல அந்த சமூக மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட கேள்விகளையும் அந்த கேள்விக்கு நபி அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலையும் எல்லாம் சொல்லி தர்றான். அது நமக்கு எதை காட்டுகிறது? கேள்வி கேட்கிறது மார்க்கம் அனுமதிக்கிறது. நாமளும் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாதான் நம்முடைய அறிவு வளரும், அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்த உடனே சில பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, ஏற்குமாறான கேள்வி, குண்டகமன்ற கேள்வி, தேவையில்லாத கேள்வி, பயனற்ற கேள்வி, தங்களுக்கு தாங்களே சுமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கேள்வி. எந்த அளவுக்குன்னா, ஒரு அல்லாஹ் வந்து ஒரு சட்டம் இறக்குறான், ஹஜ்ஜை பத்தி வசனம் இறக்குறான். ஃபமன் ஹஜ்ஜல் பைத மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு வந்து காபத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இறக்கணும்னு ஒரு சாவி எந்திரிச்சு கேட்கிறாரு, அவளை குல்லியாமின் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருடமுமா ஹஜ் செய்யணும் அப்படிங்கிறார். இந்த கேள்வி நிஜமாவே ரொம்ப சீரியஸான கேள்வி, சாதாரண கேள்வி இல்ல, ரொம்ப பெரிய டேஞ்சரான கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த கேள்வி வந்து யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா இறை தூதர்கிட்ட கேட்கிறாங்க. இறை தூதருங்கிறது யாரு? சட்டம் போடக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. இறை தூதர் உலகத்தில் வாழும் பொழுது அவங்க ஒரு செய்தியை சொன்னா அவர்கள் செய்ய என்றாலோ அல்லது செய்யக்கூடாது என்றாலோ அது மார்க்கத்துடைய சட்டமாகிவிடும். மார்க்கத்தில் சட்டம் போடக்கூடிய அதிகாரம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்க ஒரு சட்டத்தை சொன்ன உடனே அதுல ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அந்த பதில் மீண்டும் ஒரு சட்டமாகும். மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லப்பட்டால் அந்த பதில் ஒரு சட்டமாகும். சட்டம் போடுற இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட பெரும்பாலும் கேள்வியை கேட்க கூடாது. எனக்காக சட்டத்தை போட்டாங்களா, நமக்கு என்ன புரியுதோ என்ன விளங்கிக்குச்சோ அது மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க அதுக்கு புதுசு புதுசா ஒரு சட்டத்தை போடுவாங்க. கடைசியில் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு நமக்கு நாமே ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். அது மார்க்கத்துக்கும் சரி உலகத்துக்கும் சரி. இன்னைக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, திருமண பதிவு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம், 18 வயசுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், 18 வயசுக்கு கீழே கல்யாணம் முடிக்க கூடாது. அப்போ நாங்க எல்லாம் விவாகரத்து சொந்தமா விவாகரத்து பண்ணிட்டு இருக்கிறவன் இனிமே ஒண்ணு விவாகரத்து பண்ணக்கூடாது. நம்ம என்னத்தையா கேட்க 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 ஒண்ணுக்கு ஒரு சட்டத்தை போட்டான்னு வச்சுக்குவோம், கடைசியா நம்ம தலையிலேயே நம்ம மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அப்ப அதே மாதிரி இடத்துல நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. இப்ப ஒரு சாவி என்ன கேட்கிறாரு, ஒவ்வொரு வருஷமுமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. ஒவ்வொரு வருஷமுமா உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பல, அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கிறாங்க. இவர் விடமாட்டேங்கிறார், விடக்கூடாது, எப்படியாவது கேள்விக்கு பதில் தெரியாம இங்கிருந்து நம்ம நவரக்கூடாது அப்படின்ட்டு திரும்ப வந்து நின்றுட்டு அவளை குல்லியாமின் யார சொல்லலாம், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறார். 2வது தடவை ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கிறாங்க. இவர் விடாக்கண்ண புடிச்சே தீர்றது பதிலா 3வது நின்றுட்டு அவளை குல்லியாமின் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் கோபம் ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு சொல்ல தெரியாதோ, ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னா எங்களுக்கு சொல்ல தெரியாதோ, என்னத்தை சொன்னமோ எடுத்து நடந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம நீ ஒவ்வொரு வருஷமா நீ கேட்கிற, நான் ஆமான்னு சொல்லிவிட்டேன், சொன்னா அவங்களால செய்ய முடியுமா? ஒவ்வொரு வருஷமுமா என்ற கேள்விக்கு ஆமா ஒவ்வொரு வருஷமுமா என்று நான் பதிலளித்தால் உங்களால் செயல்படுத்த முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்தியாவில இருந்து ஒருத்த ஹஜ்ஜுக்கு போக மாட்டான். ஏன் வருஷம் ஒரு ஆயில்ல ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போறதுக்கே எவ்வளவு கால்குலேட் பண்றோம். மொத்த ஆயில்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு வர்றதுக்கு அதை இந்த 2 லட்சத்தை பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கி போட்டோம்னா இன்னும் 2 வருஷத்துல அது 4 லட்சமா மாறி போயிடும். அந்த 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு இந்த கடையை வாங்கலாம், அந்த வீட்டை வாங்கலாம், பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், இவனை இன்ஜினியர் சீட்டு வாங்கலாம். ஆயில்ல ஒரு தடவை 2 லட்சம் செலவு பண்றதுக்கு 1008 கணக்கு பண்றவன் வருஷம் 2 லட்சம் செலவு பண்ணுனா என்ன செய்வாங்க?
அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு யாரு சொல்லுவோம்? பணக்காரன் சொல்லுவோம். பெரிய பணக்காரன் சொல்லுவான், அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க செய்ய வேண்டியதுப்பா, நமக்கெல்லாம் அது முடியாது, வருஷம் வருஷம் அவ்வளவு பெரிய தொகையை எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஜ்ஜுங்கிற கடமையே செய்ய விடாமல் போய்விடும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான கேள்வி அந்த சாமி கேட்டிருக்கிறாரு. இது மாதிரி கேள்விகள் சமூகத்திற்கு கேடு தருகிற கேள்விகள், மக்களை துன்புறுத்தக்கூடிய கேள்விகள். இது மாதிரி கேள்வியை தூதர்கிட்ட கேட்க கூடாது, ஆனா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் வந்து கேட்கறாங்க, நம்ம சொன்னதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே, பயனுள்ள கேள்வியா இது இல்லையே அப்படின்னு ரசூலுல்லாஹ். இது மாதிரி நிறைய கேள்விகள் நபிகள் நாயகத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. ரசூலுல்லாஹ் வருத்தப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், 2 வசனங்களை இறக்கி வைக்கிறான். ஒன்னு மக்களை கண்டிச்சு ஒரு வசனம், கேள்வி கேட்கிற மக்களை கண்டிச்சு ஒரு வசனம். 2வது அதை நினைச்சு கவலைப்படுறாங்களே அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வசனம். மக்களுக்கு என்ன இருக்கிறான், அம் துரீதூன அன் தஸாலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபில். ஏனப்பா, உங்களுக்கு முன்னர் மூசாவுடைய சமுதாயம் மூசாவிடத்தில் கேள்வி கேட்டது, அதே போன்று உங்களுடைய தூதரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? மூசா சமுதாயம் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு, நீங்களுமா அவங்கள மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? இது மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க. லா தஸாலு அன் அஷ்யா இன் துபதலக்கும் தசூக்கும். மூமின்களே, சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள், அது குறித்து உங்களுக்கு பதிலளிக்கப்பட்டால் உங்களுக்கே அது தீமையாக முடிந்துவிடும். அதனால தேவையில்லாத கேள்வி கேட்காத, முட்டாள்தனமான கேள்வி கேட்காத என்று அல்லாஹ் சமுதாய மக்களுக்கு பதில் சொல்லிவிட்டான். வருத்தப்பட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்லணுமே. அவங்களுக்கு சொல்றான், இவங்க கேட்ட கேள்விகளை பார்த்தே ரொம்ப அசந்து போயிட்டிய. முன்னாடி மூசாவிடத்தில் என்ன கேள்வி கேட்காங்க தெரியுமா? அந்த கேள்விகளை பட்டியல் போட்டு பார்த்து தாங்க மாட்டிய, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஒரு 2 செய்திகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி சமுதாயம் மூசா நபி இடத்துல கேட்ட கேள்வி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விகளையும் சொல்லி மூசா இடத்துல கேட்ட கேள்விகளையும் சொல்றான். ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்ட கேள்விகள்ல ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு தடவை வந்து சொல்றாங்க, வகாலு லன் நூமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்லி யம்புஆ. நபியா முஹம்மதே, உம்மை நாங்கள் இறை தூதர் என்று நம்ப மாட்டோம். எது வரைக்கும் நம்ப மாட்டோம் தெரியுமா? நீங்க சில அற்புதங்களை செஞ்சு காட்டுங்க, அப்படி செஞ்சு காட்டுனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னப்பா செய்யணும்? தஃஜுர லனா மினல் அர்லி யம்புஆ. இந்த பாலைவனத்துல ஒரு பெரிய ஆறு ஒன்று பெருக்கெடுத்து ஓட வேண்டும், அது மாதிரி ஒண்ணு செஞ்சு காட்டுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறோம். அல்லது அவ் தகூனலக ஜன்னத்தும் மின் நஹீலின் வ இனபின் ஃபதுஃபஜ்ஜிர அன்ஹார ஹிலாலஹா தஃஜீரா. அல்லது என்ன பண்ணணும், உங்களுக்காக ஒரு பெரிய தோட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு பெரிய பேரிச்சம்பழ தோட்டம், ஒரு பெரிய திராட்சை பழ தோட்டம், அந்த 2 தோட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு ஓடை ஒன்று சலசலத்து ஓட வேண்டும். அப்படி ஒரு தோட்டத்தை உருவாக்குங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அல்லது அவ் தகூனலக பைத்தும் மின் ஸுக்ருஃபி தர்கா ஃபிஸ் ஸமாயி வல நூமின லிருக்யிக ஹத்தா துனஜ்ஜில அலைனா கிதாபன் நக்ரஹு. அல்லது என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நீங்களே ஒரு தங்கத்தாலான வீடு கட்டிக்கீங்க, எங்களுக்கு தர வேண்டாம், நீங்களே வச்சுக்கீங்க. தங்கத்தாலான ஒரு வீட்டை கட்டிக்கீங்க, பரவாயில்லப்பா, நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு ஆளு பெரிய குபேரன் ஆயிட்டாரு, தங்கத்துல வீடு கட்டிட்டாரு, அப்ப இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நம்புறோம். அல்லது என்ன பண்ணுங்க, நாங்க எல்லாம் நின்று நிற்போம், எங்க முன்னாடி நீங்க வந்து நிக்கணும், வானத்திலிருந்து செய்தி வருதுங்கிறீல்ல, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வானத்திலிருந்து வர்ற செய்தி நிப்பாட்டி விட்டு நீங்க வானத்துக்கு போகணும். நாங்க கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்போம், எங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி மேல ஏறி போகணும், மேல போயிட்டு வெறுங்கையோட போகணும், மேல போயிட்டு கீழே இறங்கி வரும்போது கையில புக்கோட வந்துடணும். அப்ப நம்பிடுவோம், இவர் நபிதாயா,
வெறுங்கையும் வீசன கையுமா மேல போனார். மேல இருந்து வரும்போது புக்கோடு வந்து விட்டாரு. அப்ப கடவுளிடம் இருந்து இறைவனிடம் இருந்து வேதத்தோடு வந்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுல என்னத்தையாவது செஞ்சு காட்டுங்க, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கிறோம் அப்படின்னு நபி நாயகத்துல வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வருத்தம் நாங்க இப்படி எல்லாம் கேட்கிறானுல, நம்ம என்ன அல்லாவா, நம்ம என்ன இறைவனா, இறைவனுடைய தூதர் தானே. இறைவன் தூதர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட வந்து செய்தி வரும், அந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்லணும், இதுதானே நம்ம வேலை. என்னமோ அல்லாவே நேர்ல பார்த்த மாதிரி நம்ம இது மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறானுல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், யஸாலுக அஹ்லுல் கிதாப் அன்து நஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. நபியே, இந்த வேதக்காரர்கள் உம்மிடத்திலிருந்து கேட்கிறார்கள், வானத்திலிருந்து ஒரு புத்தகத்தை நீர் கொண்டு வர வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஃபகத் ஸஅலு மூஸா அக்பர மின் ذلك. ஆனால் மூசாவிடத்தில் இதைவிட கொடுமையாக கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, நீ அல்லாஹ்வையே கொண்டு வா என்று கேட்டார்கள். உங்களே புக்கை தான் கேட்டிருக்கான். சமாதானப்பட்டுங்க, பரவாயில்லப்பா, மூசாட்ட கேட்ட கேள்விக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் பரவாயில்ல, இதை விட்டு என்னமோ புக்கை கேட்கான அல்லாவே கேட்டாங்க, அதுக்கு என்ன சொல்லிய ரசூலுல்லாஹ் டவுன் ஆயிட்டா. இதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய இருக்கு, கவலைப்படுறீங்க வெளி இருக்குது. இதை விட பெரும் பெரும் கொடுமைகளை எல்லாம் மூசா நபி சந்தித்திருக்கிறாரு. நம்ம சமாதானப்பட்டுக் கொள்வோம், நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சாந்தி ஆயிடுறாங்க. அது மாதிரி இன்னொரு வரலாற்று நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி சமுதாயத்தில் ஒரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார். யாரு கொன்னான்னு தெரியல. அந்த சமூக மக்கள் வந்து கேட்கிறாங்க, யாரு கொன்னதுன்னு தெரியல, அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு கொன்னவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு தரணும். மூசா நபி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் யாரு கொன்னான்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சு எங்க அடையாளத்தை காட்டி கொடு. அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த ததுபஹு பக்கரா, நீங்க வந்து ஒரு மாட்டை பிடிச்சு ஆறுங்க அப்படின்னா. மாட்டை பிடிச்சு ஆறுங்கன்னு உடனே எல்லா பேரும் திட்ட ஆரம்பிச்சுட்டான். உசுவா, என்னையா மூசா கிண்டல் பண்ணுவியா? கேட்ட கேள்வி என்ன, சொல்ற பதில் என்ன? கேட்ட கேள்வி எவையா கொன்னவன அடையாளம் காட்டு அப்படின்னா, மாட்டை பிடிச்சாரு கோழியை பிடிச்சாருன்னு சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு மூசா நபி இடத்துல பேச. அப்ப மூசா நபி பதில் சொல்றாங்க, கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இது மாதிரி முட்டாளாக ஆவதை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான் முட்டாள்தனமா சொல்லல, கேலிக்கு கிண்டலுக்கு சொல்லல. அல்லாஹ் அப்படி சொன்னான், ஒரு மாட்டை பிடிச்சி அருங்க, அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து செத்து போனவர் மீது அடியுங்கள், உண்மை தெரியும் என்று அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு மூசா நபி விளக்கம் கொடுக்கிறான். அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு மாடை அறுக்கிற பெரிய மேட்டரா? எத்தனையோ வேலைக்காக வேண்டி மாட்டை அறுக்கத்தான் செய்வாங்க, சாப்பிடுற காணி மாட்டை அறுக்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி பக்கத்தில் நிக்கிற ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துனா பிரச்சனை ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருக்கும். அவன் தான் பெரிய விஞ்ஞான விளக்கம் மாதிரி கேள்வி கேட்கிற ஆளாச்சே. உடனே மூசா நபி இடத்துல வந்து அடுத்த கேள்வி, காலு துழலனா ரொம்ப கை பஜில்லனா மாகிய, அல்லாஹ் மாடுன்னு சொன்னா அந்த மாடு என்ன மாடுன்னு சொல்லலையே. திரும்ப மூசா நபி துஆ செய்ய, அல்லாஹ் சொன்னா இய பக்கரத்தும் லா ஃபாரிமுன் வலா பிக்ரும், அது வந்து ரொம்ப இள வயசு மாடும் இல்ல, ரொம்ப முத்தி போன மாடும் இல்ல, ஒரு நடுத்தரமான ஒரு வயசு மாடு அப்படின்னா. இப்பமாவது வேலையை முடிச்சிருக்கான், ரொம்ப ஈஸியான மேட்டர் தான். ஒரு நடுத்தர வயசுல ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துக்கலாம், இவன் விடுற மாதிரி தெரியல. அல்லாஹ் வயசை சொன்னா லவுனுஹா, அதனுடைய நிறத்தை சொல்லலையே அப்படின்னா. திரும்ப அல்லாஹ் சொன்னா பக்கரத்துன் சஃப்ரா தாக்கவுல் லவுனுஹா தசுரு நாஸிரீன், அது தூய்மையான மஞ்சள் நிறம், பார்க்கிறவர்களை ஈர்க்கிற விதமாக இருக்கிற மஞ்சள் நிறம். ஏன்னா மஞ்சள் பல மஞ்சள் இருக்குல்ல, பார்த்தாலே அடிக்க வர்ற மாதிரி இருக்கும். சில மஞ்சள் இருக்கும் பார்க்கிறதுக்கு கவர்ச்சிகரமான மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சள் எப்படி இருக்கும் தெரியுமா? அடிக்க வர்ற மாதிரி மஞ்சள் இல்ல, தாக்கவுல் லவுனுஹா தசுரு நாஸிரீன், பார்க்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற விதமாக ஈர்க்கிற விதமாக அந்த மஞ்சள் இருக்கும். அப்படிப்பட்ட மஞ்சள் நிறத்தில் உள்ள மாடு ஒரு நடுத்தர வயசுல இருக்கான்னு பார்த்து அடுத்துரு. இப்ப கூட ஈஸி தான், ஆனா அவன் ஈஸியாக விரும்பல. திரும்பவும் கேள்வி மூசா நபி எடுத்து, அல்ல நிறத்தை சொன்னா, ஆனா இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தாது, டீட்டெயிலா சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் பார்த்தான், இவனுக்கு ஒண்ணு ஒண்ணா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா திருப்தி அடைய மாட்டான், நம்மளே ஒரு லிஸ்ட போட்டுருவோம் அப்படின்னு. பக்கரத்துன் லா தலூலுன் துசீருல் அருவ வலா தஸ்கில் ஹர்ஸ முசல்லமத்துன் லாஷியத ஃபீஹா காலுல் ஆன ஜீத பில் ஹக், ஒரு பெரிய லிஸ்ட் அடிக்கிட்டான். அந்த மாடு ஏர் உழுந்திருக்காது, அந்த மாடு தண்ணீர் இறைத்திருக்காது, அந்த மாட்டுடைய உடலிலே எந்த மாசுமருவும் இருக்காது. இப்படி ஒரு பெரிய பட்டியலை போட்டு விட்டான். போட்டா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவன்னு சொல்றான்,
காலுல் ஆன ஜீத்த பில் ஹக். மூசாவே இப்பதான் தெளிவான ரெக்கார்டோட வந்திருக்கிறீர், இப்ப பாரு, இப்ப போய் அறுக்கிறோம் அப்படின்னு மாட்டை தேடி போறோம். மாட்டை தேடினா அறுக்க முடியுமா? மஞ்ச கலர்ல இருக்கணும்னு மஞ்ச மாட்டை பிடிக்கிறா, கிரடு தட்டி போயிருக்கு. கிரடு தட்ட கூடாதுடா அப்படின்னு பார்த்தா கண்ணங்கரேன் இருக்கு. கருப்பா இருக்க கூடாதுடா, ஏழு உருது இருக்கு. ஏன் விழக்கூடாதா, தண்ணி அரைச்சிருக்கு. தண்ணி அரைக்க கூடாதா, மாசு. இதை பார்த்தா அது இடிக்குது, அதை பார்த்தா இது இடிக்குது. அந்த மாட்டை பிடிச்சி அறுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த சிரமத்துக்கு யார் காரணம்? இப்படிப்பட்ட அவர்கள் கஷ்டப்பட்டாங்களே, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. மாட்டை பிடிச்சி அறுப்பா, ஒரு துண்டை பிடிச்சி அடிப்பா, முடிஞ்சு போச்சு சிக்கல். அல்லாஹ் சொன்னா, இப்படி கஷ்டப்பட்டு அறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளியது யார்? அல்லாஹ் தள்ளினானா? அல்லாஹ்வுடைய தூதர் தள்ளினாரா? அல்லது அவர்களுடைய கேடு கெட்ட கேள்விகள் தள்ளியதா? இவருடைய கேடு கெட்ட கேள்வியினால தான் இந்த சிரமம் வந்துச்சு. யாரை தான் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி அவங்களுக்கே சிரமத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னமோ ஒவ்வொரு வருஷமுமா அந்த ஆளு 2 தடவை கேள்வி கேட்டார, அந்த கேள்விக்கே டென்ஷன் ஆயிட்டிய. 2 கேள்விக்கு, ஒரு விஷயத்துல 2 கேள்வி கேட்டாரு. இவன் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்? கேட்டுவிட்டு பட்ட பாடு என்ன? அதே மாதிரி தான் நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு சாந்தி ஆயிட்டான். அப்ப நம்மகிட்ட கேட்டாலும் பரவாயில்ல தான், சாதாரணமா தான் கேட்டிருக்காரு. நம்ம தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டம் போல இருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டி, உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை விட அந்த பிரச்சனையில அதிகம் பாதிக்கப்பட்ட சில பேர் இருப்பார்கள், அதிகம் சிரமப்பட்ட சில பேர் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்த்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமம் சின்ன சிரமமாகிவிடும். உங்களுக்கு வந்த கஷ்டம் சின்ன கஷ்டமா போயிடும். கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோட்டை போட்டவன கோடி சின்னதாவதுல, அது மாதிரி உங்க கஷ்டத்துக்கு பக்கத்துல பெரிய கஷ்டத்துக்கு வந்து நிப்பாடுங்க. பரவாயில்லப்பா, நம்ம கஷ்டம் கஷ்டமே இல்ல. ஒருத்தர் வேகமா வந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய தென்னை மரம், தென்னை மரத்துல இருந்து டமார்னு ஒரு அந்த மர கிளை ஒண்ணு ஒடிஞ்சு மண்டையில வந்து விழுது. பார்த்து என்னடா இப்படி வந்து விழுந்துருச்சு அப்படின்னு திரும்புறிய, பின்னாடி ஒருத்தன் வர்றான், அவன் மண்டையில இளநீ ஒண்ணு விழுந்துருச்சு. உங்க மேல விழுந்த அந்த தென்னை மட்டும் வழி தெரியாது. எப்படி பரவாயில்லப்பா, தென்னை இளநீ விழாம போச்ச. உங்க மண்டையில விழத்தான் செஞ்சிச்சு, அவன் மண்டையில விழுந்துச்சு. ஆனா அவன் மண்டையில விழுந்ததை பார்த்த உடனே உங்க மண்டையில விழுந்து பெருசா தெரியல. ஆக்சிடென்ட், வண்டி 2க்கு நேருக்கு நேரம் மோதி அடி ரத்த காயம், மண்டையெல்லாம் ரத்தத்தோட ஓடி ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆன பகுதியில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓடி வருவான், வண்டியில் எப்படி ரத்தம் ஓடும். ரொம்ப என்னடா இது, என்னடாச்சு, ஏன்டா இப்படி இருக்குது, அவனை விசாரிப்போம். அடிச்சு அடியில அங்க ஒருத்தர் செத்தே போயிட்டான்டா அப்படிமா. இவனுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தத்தை பத்தி சொல்லாம அங்க ஒருத்தர் செத்து கிடப்பான், அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? இந்த ரத்தத்தை விட உசிரே போயிடுச்ச, எனக்கா ரத்தம் தான் போந்திருக்கு, கைதான் ஒடிஞ்சிருக்கு, கிராட்ச் தான் இருக்கு, அவன் ஆளே போயிட்டாயா, சரியான அடியா அப்படின்னு அவனை பத்தி பேசுகிறான். என்ன அர்த்தம்? இவனுக்கு ஏற்பட்ட ரத்தத்தை விட அது பெரிய பாதிப்பு. இவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை விட அங்க பெருங்கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கஷ்டத்தை பக்கத்துல பார்த்த உடனே இவனுடைய கஷ்டம் கஷ்டமாவே தெரியும். இந்த கஷ்டத்தை போய் யாராவது சொன்னா ஏத்துக்கவும் மாட்டான். நீ என்னடா பெருசா கிராட்ச் ஆயிடுச்சு, மருந்து போடுங்க, காந்துன்னு சொல்லுவ, அங்க பாரு கையும் காலும் எல்லாம் போய் மண்டையை செதஞ்சு போய் கிடக்குது, இப்பதான் இவங்களுக்கு மருந்து போடணுமா, அதை அடுத்தவனும் உதாசீனப்படுத்திடுவான். அடுத்த மக்கள் கூட அந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள புறக்கணித்து விடுவார்கள். அதை விட பெரிய கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. இதை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. அண்ணன் பெருமகனார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மக்காவுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவர்களா இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கிற, பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு அடிமைகளா இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. செல்வந்தர்களே கடுமையா பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அடிமைகளை பத்தி கேட்கவே தேவையில்லை. சமூகத்தில் சுதந்திரமா இருக்கிறவங்களையே அந்த மக்காவாசிகள் கடுமையாக துன்பப்படுத்தினார்கள் என்றால் அடிமையா இருக்கிறவங்களை சும்மா சாதாரணமா விடுவானா? சும்மா விட்டு வைக்கவே மாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் அந்த மக்காவிலேயே ரொம்ப பெரிய சமூகமாக மதிக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் ஒரு பாராட்டப்படக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக்கே மக்காவில் வாழ முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டு ஒரு நாள் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போவோம், ஹிஜ்ரத் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத்தை புறப்பட்டு விட்டார்கள். மக்காவில் தான் நம்மளால வாழ முடியாது, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க,
அப்படின்னு அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை புறப்படுறாங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக. விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வழியில ஒரு ஆள் பாக்குறார், என்ன அபூபக்கர் எங்க போறீங்க? நான் என்னுடைய மார்க்கத்தை இந்த ஊர்ல ஃபாலோ பண்ண முடியல, ஒரு நல்ல முஸ்லிமா என்னால வாழ முடியல, அதனால நான் வெளியூர்ல போய் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமா வாழ நினைக்கிறேன், நான் ஹிஜ்ரத் பண்ணி போறேன் அப்படிங்கிறார். அவருக்கு தாங்க முடியல. அந்த ஆளு சொல்றாரு, என்ன, அவருக்கு பேர் இப்னு தகீனா என்று சொல்லுவாங்க. அந்த இப்னு தகீனா சொல்றாரு, என்ன அபூபக்கர் என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் இது மாதிரி ஊரை விட்டு போலாமா? நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? உங்களுடைய சமூக அந்தஸ்து என்ன? உங்களுடைய நற்குணங்கள் இல்ல? அப்படி ஒரு பெரிய உரையை நிகழ்த்துறார் அபூபக்கருக்கு முன்னாடி. தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக சம்பாதிக்கிறவர் நீங்கள், பிறருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக பாடுபடக்கூடியவர் நீங்கள், சத்தியம் என்று வந்துவிட்டால் அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவர் நீங்கள், விருந்தாளி என்று வந்துவிட்டால் அவர்களை கௌரவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட எல்லா விதமான பண்புகளையும் ஒரு சேர குடிகொண்டு வைத்திருக்கிற அபூபக்கரை போன்றவர்கள் மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது, வாங்க உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லிவிட்டு அபூபக்கரை கூட்டிக் கொண்டு திரும்ப ஊரை கொண்டு விடுறார். இவருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், யாரும் இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு அறிவிக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் இனிமே அபூபக்கர் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஊர்ல வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, சட்டம் போட்டு குர்ஆன் ஓதக்கூடாது, அவர் வீட்டுக்குள்ள அவருடைய காரியத்தை செஞ்சுக்கணும், நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், அப்படி எல்லாம் அவருக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க. சரின்னு ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப அதை மீறிடுறாங்க அபூபக்கர். இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, அபூபக்கர் சித்திக் மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களே அந்த தேசத்துல வாழ முடியாத அளவிற்கு சிரமப்படுத்தப்பட்டார்கள் என்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஏழைகளும் சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிற அடிமைகளும் சாதாரண கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பாங்களான்னா அந்த வார்த்தையில சொல்லவே முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட கஷ்டத்தை எல்லாம் நம்ம எத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கதையா கேட்டிருப்போம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியா கேட்டிருப்போம். நம்ம அந்த இடத்துல வச்சு பாருங்க, பாலைவனம், கொதிக்கிற பூமி, அந்த பூமியில ஆடை இல்லாம இருக்கிறதே பெரிய கஷ்டம். உடம்புல டிரெஸ் இல்லாம இருந்தாலே இப்படி உடம்பெல்லாம் பொக்கலமாயிரும். அதுல வந்து அந்த மணல்ல போட்டு ஒருத்தர் புரட்டி எடுத்தோம்னு வச்சுப்போம், மதியம் 12 மணி 1 மணிக்கு பாலைவனத்துல பயணம் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். 12 மணி 1 மணி 2 மணி வெயில் தகிக்கக்கூடிய வெப்பம் நிறைந்த காலத்துல பாலைவனத்தில் நடக்க முடியாது, அங்க உட்கார முடியாது. ஆனா அப்படிப்பட்ட கொடுமையான அந்த சூட்டுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சிரமப்படுத்தப்பட்டாங்க. ஆடைகளை களைஞ்சி உருக்கு சட்டை தூக்கி மாட்டி, உருக்கு சட்டைனா என்ன, போருக்கு போடுவாங்க கவச உடை, எதிரிகளுடைய ஆயுதங்கள் பட்டாலும் உடம்புல தாக்காம இருக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய இரும்பினாலான ஆடை, உருக்கினாலான ஆடை, அந்த ஆடையை போட்டு அப்படி தூக்கி வெயில தூக்கி போடுவாங்க. நமக்கு புரியுற பாஷையில சொல்றதா இருந்தா, அடுப்பை பத்த வச்சு அடுப்பு மேல தோசைக்கல் இருக்குல்ல, உருக்குல செய்யறதுதானே பெரும்பாலும் தோசைக்கல் எல்லாம். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜியில வந்துருச்சு. ஆனாலும் பெரும்பாலான வீடுகள் அந்த உருக்கு சட்டி தான் வச்சிருப்பாங்க, இரும்பு சட்டி தான் வச்சிருப்பாங்க. இரும்பு சட்டியை தூக்கி அடுப்புக்கு மேல வச்சு அந்த இடத்துல மாவல்லி ஊத்துறமே,
மாவை ஊத்துறதுக்கு பதிலா ஒரு ஆழத்துக்கு வச்சா கற்பனை பண்ணுங்க, நினைச்சாலே தாங்க முடியாது. அதை விட கொடுமை அது. உட்கார வச்சா கூட ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் வேகும். ஆனா அங்க என்ன, மொத்த உடலும் வேகும், உடம்பெல்லாம் புண்ணாகி. பல வருடங்களுக்கு பிறகு மதீனாவுடைய வாழ்க்கையில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களிடத்துல மக்காவில பட்ட கஷ்டத்தினுடைய சுவடுகளை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி திறந்து காட்டுறாங்க. ஆடை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பொல 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 பொலன்னு உமர் கண்ணீர் வெடிக்கிறாங்க. இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி உங்களை சித்திரவதை பண்ணியிருக்காங்களா, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களே கலங்குகிற அளவிற்கு கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார். ஹப்பாப் இப்னுல் அரத் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, படுற கஷ்டத்தை பாத்தீங்களா, எங்க துன்பம் உங்களுக்கு தெரியலையா, அலா தஸ்தன்சுருலனா அலா ததுல்லாஹ லனா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மாட்டீர்களா, அல்லாஹ்விடத்திலே உதவி தேட மாட்டீர்களா, இந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் நம்மை விடுவிப்பதற்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை நீங்கள் காட்ட மாட்டீர்களா அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவில மக்காவில ஒரு சின்ன துணியை தலைக்கு அண்டை கொடுத்து படுத்து கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கதறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்து சொல்றாங்க, கஷ்டப்படுறீங்களா நீங்க, உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது, ஆனா உங்க கஷ்டத்தை பெருசா நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களில் பல பேர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய சமுதாயம் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தது. எந்த அளவிற்கு தெரியுமா, ரம்பத்தை கொண்டு வந்து தலையிலே வைத்து அறுத்து 2 கூறுகளாக பிளந்தார்கள். ரம்பத்தால் அறுத்து உடம்பு 2 கிழிச்சான். தீனி, அவ்வளவு பெரிய சிரமம் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றவில்லை. இரும்பு சீப்புகளை கொண்டு வந்து தலையில முடிய செய்வற மாதிரி உடம்ப சீவனா, உடம்புல இருக்கிற சதையும் எலும்பும் கிழித்து கொண்டு வந்தது. வலா யசுத்துஹு தாலிக அன் தீனி, அது அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றவில்லை. அவர்கள் பட்ட கஷ்டத்தோடு ஒப்பிடுகிற பொழுது நீங்கள் பெரும் சிரமம் என்று நினைக்கிறீர்களா? உங்களை சுடு மணல்ல தூக்கி போட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் பட்ட கஷ்டம் அறுத்து எரிஞ்சானுங்க, இரும்பு சீப்பால கீறி கிழிச்சாங்களே. அப்பவே கொள்கை உறுதியோடு வாழ்ந்து மறித்த அந்த தோழர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. சஹாபாக்கள் ஆறுதலா போயிடுறாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்களா, இப்ப ஏகத்துவத்துக்காக வேண்டி இன்னும் நம்ம சிரமப்பட வேண்டிய தேவை இருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள தயார். எப்படி வந்துச்சு அந்த உணர்வு? அதை விட ஒரு பெரும் சிரமத்தை கற்பனை செய்கிற பொழுது, பெரும் கஷ்டத்தை நினைத்து பார்க்கிற பொழுது, ஏற்கனவே இருந்த அந்த கஷ்டம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு தூசி, இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல என்று அவர்களுடைய உள்ளம் சமாதானம் அடைந்தது. நபிகள் இந்த வழியை காட்டி தராங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோமோ அடுத்த கட்டமா இதை நம்ம உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கும். எந்த கஷ்டம் வந்த உடனே அடுத்து நம்ம மண்டை எப்படி யோசிக்கணும்னா, இதை விட யார் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா நம்ம அறிவு என்ன செய்ய தெரியுமா, பெரும்பாலும் பார்த்தா நம்மளை விட மேல உள்ளவங்களை நோக்கி தான் பார்வை போகுது. அவன்லாம் அப்படி இருக்கானே, அவன்லாம் அப்படி இருக்கானே, அவனுக்கு ஒண்ணு ஆகலையே, இவனுக்கு ஒண்ணு ஆகலையே. ஒரு பிள்ளைய பெற்றவ பிள்ளைய பறி கொடுத்துட்டாங்கன்னா போத்து வீட்டுல எப்படி புலம்புறா, அவன் ஏத்த வீட்டுல 7 பிள்ளைய வச்சிருக்கானே, அவன் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகலையே, நான் ஒரே பிள்ளைய தான் வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த கஷ்டமா. அப்ப தன்னை விட உயர்ந்தவர்களை பார்க்கிற பார்வை நமக்கு டென்ஷன் அதிகப்படுத்தும், கவலையை அதிகப்படுத்தும், துக்கத்தை அதிகப்படுத்தும், பொறாமை அதிகப்படுத்தும். மேல பார்க்க பார்க்க என்ன ஆகும் தெரியுமா, பொறாமை தான் வரும். பொறாமை என்ன புண்ணியம்? ஒரு மனிதனுடைய உள்ளத்துல பேராசை ஒரு உணர்ச்சி இருக்கிறது, பொறாமை ஒரு உணர்ச்சி இருக்கிறது. பேராசைங்கிறது மனுஷனுக்கு கூட, அதனாலே மனுஷனுக்கு நிறைய கேடுகள் ஏற்படுகிறது. ஆனா பேராசையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, பேராசைப்பட்டு தேடி 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 அவனுக்கு சில சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சிருப்பான். ஆனா பொறாமப்பட்டவனு பாருங்க என்ன கிடைச்சிச்சு அவனுக்கு, பேராசையினால ஏதாவது காசு பணம் கிடைச்சிச்சு, வருமானம் வந்துச்சு, சம்பாதிச்சு அவன் பேர்ல பேங்க் பேலன்ஸ், அவன் பேர்ல சொத்து பத்துக்களை வச்சிருந்தான். பொறாமப்பட்டவன் என்ன கிடைச்சிச்சு, அவன் அப்படி இருக்கான, இவன் இப்படி இருக்கான, அவன் கார்ல போறானே, அதுல போறானே, இதுல போறானே, பிளைட்ல போறானே, நினைச்சதுனால என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்ட, கவலைப்பட்ட, டென்ஷன் ஆன, தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, புலம்பனதை தவிர வேற என்ன மிச்சம்?
புலம்பி தவித்ததை தவிர வேற எந்த மிச்சம் கிடையாது. எப்போ உங்களுக்கு மேல உள்ள ஆட்களை பார்க்க 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 புலம்பல் தான் அதிகமாகும். அதனால அந்த உணர்ச்சி, அந்த பொறாமை உணர்ச்சியை உள்ளத்திலிருந்து தூக்கி எறியும்னா கீழே 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 பார்க்கணும். பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அறிவு வேலை செய்யாது, மூளை வேலையும் செய்யாது. அதுக்கப்புறம் பூரா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேடு வரும் பின்னே மதி கெட்டுவிடும் முன்னேம்மா. பின்னாடி கேடு வரப்போகுது, அழிவு வரப்போகிறது என்றால் முன்னாடி மூளை வேலை செய்யாம போயிடும். மூளை கரெக்டா திங்க் பண்ணாது, ஏருக்கு மாறான வேலைகளை செய்ய சொல்லும். ஏருக்கு மாறானது செஞ்சு 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 கடைசியில் நமக்கு நாமே குழி தோண்டிக்குவோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் யூசுப்பை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. யூசுப்புக்கு தான் எல்லா விதமான மரியாதைகளையும் செய்யறாங்க. அவருடைய சகோதரர்களுக்கு பொறாமை வருகிறது. என்ன, நம்மளும் ஒரு பிள்ளை தானே, நம்மளை தூக்கி வைக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை கொஞ்ச மாட்டேங்கிறாரு, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் யூசுப்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்ன பண்றது, யூசுப்பை காலி பண்ணிடுவோம். உக்துலு யூசுஃப அபித்ராஹு அர்வை யக்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மின் பாதிஹி கௌமன் சாலிஹீன். யூசுஃபை கொன்னுருங்க, அதை தூக்கி எங்கேயாவது ஒரு கங்கானா தேசத்துல தூக்கி எரிஞ்சிருங்க. அப்படி தூக்கி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பாசம் செலுத்துறதுக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, யூசுப் இருக்க மாட்டான். அப்ப நம்ம பக்கம் நம்முடைய தந்தையுடைய பாசம் தானா திரும்புமா? கூறு கட்டவனுக்கு தான் இப்படி எல்லாம் சிந்தனை ஓடும். ஒருத்தன் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பொருளை அவன் கையில் இருந்து பிடுங்கி விட்டால் அவனுடைய மதிப்பு, அவனுடைய பாசம் வேறொரு புறத்திலே திரும்பும் என்று நினைப்பது கற்பனை. அது போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஒரு புள்ள மேல பாசம் வச்சா அந்த புள்ள மேல தான் பாசம், அதே மாதிரி பாசம் இன்னொரு புள்ள மேல வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொல்ல அவங்களுடைய அறிவு என்ன சொல்லுது, அவன் மேல பாசம் வச்சிருக்கான், அவன் இல்லாட்டி அந்த பாசம் நமக்கு தானே கிடைக்கும். அது நம்ம காசு பணம் மாதிரி இவனுக்கு துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவன் இல்லாட்டி அந்த துட்டு நமக்கு தானே வரும். துட்டு வேணா வரலாம், பொருள் வேணா வரலாம், பாசம் வருமா? அப்படி பிரியம் வருமா? ஒருத்தர் மேல பிரியம் வச்சா அவர் மேலே பிரியம், வேற எண்ணத்தை கொண்டு வச்சாலும் அவன மாதிரி இல்லப்பா, அது மாதிரி வராதுப்பா, அவன் தனிப்பா, அவனுடைய ஆக்டிவிட்டிஸே தனிப்பா அப்படின்னு அவனுடைய பாசம் என்பது அவனை நோக்கியே சாரும். இந்த மூளை வேலை செய்யல. யூசுப் நபியுடைய சகோதரர்களுக்கு என்ன பண்ணாங்க, தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட்டு விட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, காலத்துக்கும் யாக்கூப் நபி இடத்துல திட்டு வாங்கினதா மிச்சம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு யூசுப் நபியுடைய இன்னொரு தம்பி, அந்த தம்பியை கூட்டிட்டு போறேன்னு ட்ரை பண்றாங்க. வாங்க முதல்ல ஏமாத்தி கூட்டி, யூசுப் நபி ஏமாத்தி கூட்டிட்டு போய் தம்பியை கூட அனுப்புங்க, நாங்க போய் நல்லா விளையாண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஆளை காலி பண்ணிட்டு வந்தாச்சு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு புண்ணியா அவருடைய தம்பியை கூப்பிடுறாங்க, அவருடைய தம்பியை கூட அனுப்புங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு திரும்ப சொல்றாங்க, ஏன்பா ஏற்கனவே யூசுப்பை கொண்டு போய் நீங்க காலி பண்ணிட்டு வந்து போகாது, நான் இது அவர் தம்பியை கூட அனுப்ப மாட்டேன். அப்ப எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த காயம், அந்த வடு அவருடைய உள்ளத்துல மாறாமத்தால இருந்துச்சு. அப்ப அந்த மேல பாக்குறது, நம்மை விட அவங்களுக்கு நிறைய கிடைக்குது, நம்மை விட அவங்க முக்கியமான ஆளா இருக்கிறாங்களே, நம்மளை விட அவன் பெரிய ஆளாயிட்டாங்க, நம்மளை விட அவனுக்கு பதவி கிடைச்சிருச்சே, நம்மளை விட அவனுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சே என்று நம்மை விடன்னு நமக்கு மேல் இருக்கிறவர்களை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கற்பனை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் அழிவு பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கிறோம். நம்ம ரொம்ப பிளான் பண்ற மாதிரி தெரியும், பயங்கரமா யோசிச்சு அவனை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். கடைசியில நம்ம தான் காலியாகி உட்காந்துருவோம். விடக்கூடாதா, இவனை எப்படி அழிச்சிடணும் அப்படின்னு ஒருத்தன் சொத்தை புடுங்கிறதுக்காக வேண்டி நிறைய சொத்து வச்சிருக்கான், புடிங்கிடணும். என்னதுக்காகவும் கோர்ட்டுக்கு போக வேண்டியது, கேஸ் போட வேண்டியது. இவங்க 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தானா 10 லட்சத்தையும் ஒவ்வொரு வருஷமா 1 லட்சம் வக்கீல் கையில கொடுத்து 10 வருஷம் கழிச்சு 10 பைசா இல்லாத ஓட்டாண்டியா உட்காந்துருவான். அவன் ஏற்கனவே இருந்த சொத்தை விட கூட 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருவான். என்ன ஆச்சு, அடுத்தவனை காலி பண்ண போறேன்னு ஏற்கனவே உனக்கு என்ன வந்துச்சு, என்ன கிடைச்சிச்சு, ஒண்ணும் இல்ல. இப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்காடு. பொறாம வந்துச்சுன்னா உங்க உள்ளத்துல என்ன மாதிரி சிந்தனை வருகிறது, என்ன வேலையை செய்யறோம்னு உங்களுக்கே தெரியாமல் போய்விடும். அதே மாதிரி சைத்தான் எடுத்துக்கங்களேன். சைத்தான் அல்லாஹ்வால் சபிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் சைத்தான் எங்க இருந்தான்? அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருந்தான். மலக்குகளோட சேர்த்துதான் சைத்தானே அல்லாஹ் ஒருத்தனா வச்சிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். படைச்சு விட்டு ஆதம கௌரவிக்கிறதுக்காக வேண்டி ஆதமுக்கு எல்லோரும் பணியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். எல்லாரும் ஆதமுக்கு சஜ்தா பண்ணுங்க அப்படின்னு.
எல்லாரும் யாரை பார்த்து சொன்னா, ஓ இது குள்ளாலில் மலாயிகத்து உஸ்ஜுதூலி ஆதம, நாம் மலக்குமார்களுக்கு சொன்னோம் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. சைத்தான் இப்லீஸ் சஜிதா செய்யலங்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான், மலக்குகளுக்கு நாம சொன்னோம் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னோம். இப்லீஸ் மறுத்து விட்டான். அப்ப இப்லீஸை குற்றம் பிடிக்க கூடாதுல, சொன்னது மலக்குகளுக்கு தானே. இவரப்போ ஒரு ஆளை போய் நீ போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னா அவர் இன்னொருத்தன் டீ வாங்கல, யாரை குற்றம் பிடிக்கணும்? யாருக்கு கட்டளையிட்டு செய்யவில்லையோ அவர் தானே குற்றம் பிடிக்கணும். ஆனா இந்த அல்லாஹ் என்ன சொல்றான், மலக்குகளுக்கு கட்டளையிட்டோம், மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க, இப்லீஸ் சஜிதா செய்யல, அவன் சாபத்துக்குரியவன் ஆயிட்டான். ஏன் அப்படி சொல்றான்னா, மலக்குகளில் ஒருவனாக இப்லீஸ அல்லாஹ் வச்சிருந்தான். மலக்குக்கு போடுற கட்டளை இப்லீஸையும் கட்டுப்படுத்தக்கூடிய கட்டளையா இருந்துச்சு. அதனால எல்லாம் ஒண்ணுதானப்பா, உன்னை மலக்குக்குள்ளதான் சேர்த்து வச்சிருந்தேன், நீனும் சேர்ந்து சஜிதா செய்ய வேண்டியதானே, நீ மட்டும் ஏன் சஜிதா செய்யல, அதனால நீ நாசமா போ அப்படின்னு அல்லாஹ் அவனை தூக்கி எறிஞ்சான். அந்த அளவுக்கு மலக்குகளுடைய கூட்டத்தில் வைக்கிற அளவுக்கு உயர்தரமான இடத்திலே வைக்கப்பட்ட அந்த இப்லீஸ் ஷைத்தான் இன்றைக்கு உலக மக்களால் சபிக்கப்படுகிற ஒவ்வொரு தடவை திருமறை குர்ஆனை ஓதுகிற பொழுதும் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அந்த தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு எனக்கு பாதுகாப்பு தா, பாதுகாப்பு தா, பாதுகாப்பு தான்னு ஷைத்தானுக்கு எதிராக உலக மக்கள் எல்லாம் துஆ செய்கிற அளவிற்கு, எல்லா முஸ்லீம்களும் பிரார்த்திக்கிற அளவிற்கு, அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவன் ஆளானதற்கு என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான் காரணம். நம்ம பெரிய ஆளு, நம்மளை விட ஆதம் பெரிய ஆளா? அல்லாஹ் அப்படியே தான் சொல்றான். அல்லாஹ் கேட்கறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய, என்னுடைய கரத்தால் படைத்த ஆதமுக்கு சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது? அப்ப நான் கலக்தனி மின் நார் ஓ கலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, நான் எப்படி அவருக்கு தலை வணங்குவேன் அப்படின்னு கேட்டான். என்னை விட ஆதம் பெருசா அப்படின்னு நினைச்சா போஞ்சது. ஒட்டுமொத்த உலகத்தாரும் சபிக்கப்படக்கூடிய ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் பொறாம அவனுடைய அறிவை சிந்திக்க விடவில்லை. மலக்குகளுடைய கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஒருத்தனுக்கு அவனுடைய அறிவு வேலை செய்யாமல் போனதுக்கு என்ன காரணம்? தன்னை விட மேம்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தரை பார்த்தான், அதே போன்ற நிலையை தனக்கு வர வேண்டும் என்று விரும்பினான், அவரை விட தான் தாழ்ந்தவர் இல்லை என்று நினைத்தால் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானான். நீங்க எங்கெல்லாம் உலக வசதிகள் விஷயத்துல எப்பமெல்லாம் உங்களுடைய பார்வையை மேல் நோக்கி திருப்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுவது நிச்சயம், மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு சமூகத்துல நம்ம இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கோமே, ஏராளமான பிரிவுகள், கொள்கை ரீதியாக, அமைப்பு ரீதியாக, வழிபாடு ரீதியாக பல்வேறு விதமான பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்கல சமூகம். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன காரணம் சொல்றான் தெரியுமா? கான நாசு உம்மத்தன் வாஹிதத்தன், முதலாக இந்த மக்களை ஒரே சமுதாயமாகத்தான் நாம் ஆக்கியிருந்தோம்.
எல்லாம் ஒரே கூட்டமா தான் ஒரே கொலையா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இடையில ஆளாளுக்கு பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னா பகியம் பைனஹும், அவர்களுக்கு இடையில இருந்த பொறாமைதான் காரணம். அவன் மட்டும் அவன் பின்னாடி 100 பேர் போறானே, அப்ப நம்ம பின்னாடி ஒரு 100 பேரை கொண்டு வரணும்னா நம்ம தனி டீம் உருவாக்குவோம். இருக்கிறதுல 100 கூட்டம் இருக்கு, 100 பிரிவு, 100 கொள்கை ரீதியா 100 பேர் பிரிஞ்சு கிடக்கிறாங்கன்னா அதுல எவனோ ஒருத்தன் தான் சத்தியத்துக்காண்டி நிக்கிறான். மத்த எல்லா பேரும் அவன் பின்ன அவன் சொல்றத கேட்கிறானுங்களப்பா, அவன் கூப்பிட்ட உடனே போராட்டத்துக்கு வந்துடுறானுங்களப்பா, அவன் கூப்பிட்ட உடனே எல்லாம் சரியும் தலையாட்டுறானுங்களப்பா. அப்ப நம்மளும் அது மாதிரி உருவாக்கணும். அவனுக்கு கிடைத்த புகழ், அவருக்கு கிடைத்த மரியாதை, அவருக்கு கிடைத்த அந்தஸ்து தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று தனக்கு மேல் இருக்கிறவர்களை பார்த்தார்கள். தமக்கிடையிலே பிளவுபட்டு போனார்கள். இவ்வளவு பெரிய சமூக குழப்பத்திற்கு மறுமையில ஒட்டுமொத்த சமூகம் நாசமடைவதற்கு காரணம் கூட அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய பார்வை உலக விஷயத்துல கீழ் நோக்கி இருக்கணும், மார்க்க விஷயத்துல மேல் நோக்கி இருக்கணும். ஒரு நன்மை, ஒரு நன்மையான காரியம், இதை செஞ்சா மறுமையில அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும். அவன் ஒரு ஆள் நிறைய செய்யறாரு, நம்மளும் செய்வோமே. நன்மையில போட்டி போடுங்க, தப்பு கிடையாது. நன்மையில பொறாமப்படுங்க, தப்பு கிடையாது. மேல உள்ள ஆட்களை பாருங்க, பார்க்கத்தான் வேணும். நன்மையை பொறுத்த வரைக்கும் மேல பார்க்கணும், உலக வசதிகளை பொறுத்த வரைக்கும் கீழே பார்க்கணும். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் எப்படி உள்டாவா இருக்கு. நன்மைகளை பொறுத்த வரைக்கும் நீ பாத்துக்க, அவனை பாத்துக்கிட்டோம். நன்மை செய்ய அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிற, நன்மை எதுக்கு பாப்பா தொலை கூப்பிட்டுக்கிட்டு பயான் பண்ற, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. நன்மை செய்யணும்னா அவன் பாத்துக்குவாங்க. காசு சம்பாதிக்கணும், பதவியை சம்பாதிக்கணும், உலகத்திலே அந்தஸ்து அப்படின்னா அது தனக்கு வேணும். நேத்து கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னமே, ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன முறையிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே செல்வந்தர்கள் எல்லாம் அவங்க செல்வத்தை வச்சு கூடுதலா நன்மை செஞ்சிடறாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நன்மை பெறுவதற்கு எங்களுக்கு வழியை சொல்லி தாருங்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க. திரும்ப நிக்கிறாங்க, அவங்களும் தஸ்பீஹ் செய்யறாங்களே, விட்டுட்டு போ, வேற வழி கிடையாதுன்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். நன்மையில போட்டி போடுறது யாரும் போட்டி போடுறது கிடையாது. போய்கிட்டே இருக்கிறோம், வழியில ஒரு முள்ளு கிடக்குது, முள்ள தூக்கி போட்டா நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏதாவது ஒரு அழுக்கு பிடிச்ச மக்களுக்கு இடையூறு, ஒரு எலி செத்து கிடக்கு அப்படி சொல்லுவோமே, முள்ளுன்னா கூட அசால்ட்டா தூக்கி போட்டுருவோம், அசூசை வராது யாருக்கும். செத்து போன எலி கிடக்கு, அல்லது டயர்ல அடிபட்டு ஒரு நாய் கிடக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கோம் நம்ம? அது கார்பரேஷன் எடுத்துக்குவாங்க. ஆனா மார்க் என்ன சொல்லுது, இதுல தான் நீ பார்க்கணும். நம்ம செஞ்சிருவோம், தூக்கி போட்டா நன்மைல. நாய் செத்து கிடக்குது, நாட்டு அடிக்குது, எவனோ ஒருத்தன் தூக்கி போட்டு அந்த நன்மையை அவன் பெறுவதற்குள்ளாக நாம தூக்கி போட்டு அந்த நன்மையை நம்ம எடுத்துருவோமே. யோசனை வருதா நமக்கு? அப்ப தள்ளி விடுவோம், அல்லது வேற யாரையாவது கூட வேலையாகும். நம்ம இடத்துல ரோட்ல நடந்துச்சுன்னா கண்டுக்காம போயிடும், அது கவர்மெண்ட் பார்த்து விடுவோம், கார்பரேஷன் பார்த்துக்குவான். நம்ம ஏரியாக்குள்ள இருந்துச்சு வச்சுக்குவோம், அப்ப ஆளை கொண்டு வேலையாகும். நீ எடுத்து போட்டுரு, அல்ல எவனே ஒரு 10 ரூபாய் கொடுத்து நீ தூக்கி போட்டு போயிரு. இது மாதிரி விஷயத்துல நீங்க முந்துங்க, மேல இருக்கிற விஷயத்துல நீங்க பின்னுங்க என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த விஷயம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அற்பமான சிரமமாக தோன்றும். அது நம்முடைய உள்ளத்தில் வலியை ஏற்படுத்தாது, கவலைகளை ஏற்படுத்தாது, மன அழுத்தத்தை தராது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நாம பயணிப்பதற்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னும் இதைவிட அற்புதமான சில வழிமுறைகள், மிக எளிமையாக பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சில வழிமுறைகளும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அவைகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்களும் இடையூறுகளும் நமது உள்ளத்தை பாதிக்காத வகையில் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன, அது குறித்து இஸ்லாம் என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது என்பதனை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நமக்கு ஏற்படுகிற எந்த துன்பங்கள் துயரங்களாக இருந்தாலும் அவை அனைத்துமே நன்மைக்குரியதுதான் என்று நினைக்க வேண்டும். நமக்கு ஏற்படுகிற எந்த துன்பமும் நமக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் ஏற்படவில்லை, உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் அதே போன்ற துன்பங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. நமக்கு ஏற்பட்ட துன்பமாவது பரவாயில்லை, அதைவிட மற்றவர்கள் இன்னும் அதிகமாக துன்பப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பன போன்ற பல்வேறு சித்தாந்தங்களை, போதனைகளை நாம் கடந்த நாட்களில் பார்த்திருக்கிறோம்.
அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதாக இருந்தால் சில முக்கியமான விஷயங்களை அவர் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைகளை நபிகள் நாயகம் பட்டியலிடுகிறார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். மொத்தம் 7 அம்சங்களை சொல்லி தந்து இந்த 7 விஷயங்களை குறித்த நம்பிக்கை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால்தான் நாம ஒரு சரியான முஸ்லீம் என்று அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அது என்ன 7 அம்சங்கள்? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டும். நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும். ஓ குதுபிஹி, அவன் உலகத்திற்கு வழங்கிய வேதங்களை நம்ப வேண்டும். ஓ ருசுலிஹி, அவனால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களை நம்ப வேண்டும். ஒல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு ஏற்படுகிற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நிகழ்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, கடைசி நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த 7 அம்சங்களை சரியான முறையில் நம்புகிறவர் தான் இஸ்லாத்தின் பார்வையிலே முஸ்லிம், இறை நம்பிக்கையாளர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இந்த 7 அம்சங்களில் மிக முக்கியமாக நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நம்மை அடையக்கூடிய எந்த நன்மைகளாக இருந்தாலும் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பம் துயரங்களாக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் தான், இறைவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் நமக்கு ஏற்படுகிற எந்த நிகழ்வுகளும் நம்முடைய மனதை பாதிப்படைய செய்யாது. மனதிலே எந்த விதமான பதட்டத்தையும் ஏற்படுத்தாது. எது நடந்தாலும் அல்லாஹ் என்னத்தை தீர்மானிச்சிருக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். வேற என்ன நம்ம கவலைப்பட்டு என்ன ஆயிர போகுது? நம்ம புலம்புறதுனால என்ன ஆயிர போகுது? நம்ம வருத்தப்படுறதுனால ஏதாவது மாற்ற முடியுமா? ஒன்னும் ஆக போறது இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்கிறது என்று நினைக்கும் பொழுது இயற்கையிலே உள்ளத்துல ஒரு விதமான அமைதி உட்கார்ந்து விடும். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கடந்த காலத்துல நடந்து முடிந்த இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில எதுவெல்லாம் நடந்துருச்சோ அந்த நடந்த எல்லா நிகழ்வுகளும் அல்லாஹ்வால் தான் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய திட்டத்தால் தான் நடந்துச்சு என்று நீங்க நம்பணும்னு நாம விதி ஏற்படுத்தி இருக்கிறோமே, அந்த விதியை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதற்கான காரணத்தை விளக்குகிறான். லி கைலா தல்சவ் அலாமா பாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களை விட்டு தப்பிவிட்ட ஒன்றுக்காக, இழந்துவிட்ட ஒன்றுக்காக நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களை அடைந்து விட்ட நன்மைக்காக நீங்கள் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் நீங்கள் இறைவனுடைய விதியை நம்ப வேண்டும் என்று நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இறைவனுடைய விதியை நம்புறதுனால ஏற்படுற 2 முக்கியமான நன்மைகள் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, உங்களுக்கு ஏற்பட்ட துக்கம் கஷ்டத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படாம இருக்கணும்னா என்ன பண்றது? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு சொல்லுங்க. எந்த கஷ்டமா இருக்கட்டும், எந்த துன்பமா இருக்கட்டும், அப்படியே உங்களுடைய சுமையை தூக்கி வைக்கிறதுக்கு பக்கத்துல அல்லாஹ்வுடைய தோல்ல தூக்கி இறக்கி வச்சிட வேண்டியதான். நான் என்னப்பா பண்றது, எனக்கு என்னப்பா முடியும், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம்ல, நான் முயற்சி எடுக்கத்தான் முடியும், நான் சொல்லத்தான் முடியும், நான் உழைக்கத்தான் முடியும், அதனுடைய ரிசல்ட் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நானே விளைவுகளை ஏற்படுத்த முடியுமா? முயற்சிகளை மாத்திரம்தான் ஒரு மனிதன் மேற்கொள்ள முடியும். அவருடைய விளைவு நல்லதாக இருக்கிறதா கெட்டதா இருக்கிறதா எல்லாம் அல்லாஹ்வுடைய கைவசத்துல. நேற்றைய தினம் கூட பார்த்தோம், நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனைகள் அவங்க எடுத்து சொல்றாங்க, அதனால ரசூலுல்லாஹ் ஏத்துக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபஹல்லல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், தூதருடைய வேலை எடுத்து சொல்றது மட்டும்தான், அதோட முடிஞ்சு போய்கிட்டே இருங்க. ஐயோ அவங்க கேட்கலையே ஏத்துக்கலையே, அவன் ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது ஏன் வேலை? அது அவனுக்கு ஹிதாயத்து கொடுப்பதாக இருந்தாலும், அவன் நேர்வழியை விட்டு அவனை தவற செய்வதாக இருந்தாலும் எல்லாமே நான் செய்யக்கூடிய வேலை. நான் செய்யற வேலைக்கா நீ ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டீங்க, போய்கிட்டே இருங்க. நாமளும் அப்படித்தான், எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம வேலையை செஞ்சுட்டோம்பா, முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன காரியத்தை செய்யணுமோ, தகப்பனாருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக வேண்டி அவருக்கு நோயில இருந்தாரு, முடியாம இருந்தாரு, ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தை செலவு பண்ணணும், நல்ல மருத்துவமனையை தேர்ந்தெடுத்திருந்தோம், நல்ல மருத்துவர்களிடத்துலதான் ஆபரேஷன் பண்ணணும். என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய நாட்டம், போயிட்டாரு, ஏத்துக்க வேண்டியதான்.
எல்லாம் நம்ம செய்யற வேலையை கரெக்டா செஞ்சிட்டோமா இல்லையா அதைத்தான் நாம பார்க்கணும். நம்ம செய்யற வேலையில கோட்டை இருந்தா தான் சிக்கலுக்கு வழி இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் சரிவர செய்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய எந்த ஒரு இழப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah